திருச்சியில் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி விவசாயிகள் கார்த்திகை தீபம் ஏற்றும் டவரின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என கூறி தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் உள்ள கார்த்திகைக்கு தீபம் ஏற்றும் டவரின் மீது ஏறி விவசாயிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு டவர் மேலிருந்து விவசாயிகள் கீழே இறங்கினர். புதுச்சேரியில் அமைந்துள்ள காளி கோவிலில் உலக நன்மை வேண்டி இடைவிடாது 24 மணி நேரம் நடைபெற்ற பிரம்மாண்ட அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட பிரத்யங்கரா காளி கோவில் அமைந்துள்ளது. இங்கு வருடந்தோறும் உலக நன்மை வேண்டி அக்னிவெயில் நிறைவடையும் நாளன்று 24 மணி நேரமும் இடைவிடாது தொடர் அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் இன்று காலை 5 மணிக்கு துவங்கி நாளை காலை 6 மணி வரை தொடர்ந்து அபிஷேகம் நடைபெற உள்ளது. இதில் 1008 லிட்டர் தயிர், பால், 1008 கிலோ வண்ண மலர்கள், 1008 இளநீர், 1008 எலுமிச்சை பழம் மற்றும் 108 லிட்டர் தேன், 108 லிட்டர் எண்ணெய் உள்ளிட்ட 108 அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாள் முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வெளியே வராமல் வீட்டிலேயே முடங்கியிருந்தனர். இதனிடையே அக்னி வெயில் இன்று முடிவடைய உள்ள நிலையில் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அக்னி நட்சத்திர பூர்த்தி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து வெப்பத்தில் இருந்து மக்களை பாதுகாக்கவும் மழை வேண்டியும் உலக நன்மை வேண்டியும் நடத்தப்பட்ட இந்த பூஜையில் 1008 இளநீர் கொண்டு மூலவர் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.